எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 36வது தசகம் ஸ்ரீ பரசுராமர் வரலாறு. குருவாயூரப்பா, முன்பொரு காலத்தில் அத்ரி முனிவருக்கு மகனாக அனுசுயா தேவியின் திருவயிற்றில் பிறந்த தாங்கள் தத்தர் என்ற பெயர் கொண்டு விளங்கினீர்கள் அல்லவா? தாங்கள் யோக மகிமையை கண்டு தங்களிடம் வந்து சேர்ந்த சீடர்களின் சேர்க்கை இடையூறு என கருதிய தாங்கள் முக்தி கன்னிகையாகிய மனைவியுடன் தன்னிச்சைப்படி சஞ்சரித்தீர்கள். சிறந்த பக்தனான ஹேகேய நாட்டு மன்னன் கார்த்தவீரிய அர்ஜுனன் தங்களை கண்டு அஷ்ட ஐஸ்வர்யம் முதலியவற்றையும் முடிவில் தாங்களே மரணம் என்பதையும் வரங்களாக பெற்றான். ஸ்ரீ ஹரியான குருவாயூரப்பா, கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு தாங்கள் கொடுத்த வரத்தை மெய்ப்பிக்கவும் அக்காலத்தில் அவனது ஆற்றலுக்கு அஞ்சி அடங்கியிருந்தாலும் அந்தணர்களை பகைத்து நின்றதால் இக்குவலயத்திற்கு பாரமாக இருக்கும் அரச குலத்தை அழிக்கவும் பிருகு மகர்ஷியின் மரபில் ஜமதக்னி முனிவருக்கு அவரது மனையாளான ரேணுகாதேவிக்கும் இளைய மகனாக திருவவதாரம் செய்து ராமன் என்ற பெயர் பூண்டு மகிழ்ச்சியை அளித்தீர்கள். 14 வயதில் சகல வேதங்களையும் கற்றறிந்தீர்கள். அப்பொழுது ஒரு நாள் சித்திரரதன் என்ற ஒரு கந்தர்வராஜனிடம் அவனுடைய நீர் விளையாட்டைக் கண்டு சிறிதே மயங்கிய தங்களது தாயாரை கொலை செய்யும்படி மிக்க சினம் கொண்டு தந்தை கூறியும் உங்கள் சகோதரர்கள் மறுக்கவே தாங்கள் அவர்களையும் தாயாரையும் கொன்று தந்தையை அமைதிப்படுத்தினீர்கள். சினம் தெளிந்த தந்தையிடமிருந்து அவர்கள் உயிர் தெழுவதையே வரமாக பெற்றீர்கள். தாயும் தங்களுக்கு வரங்களை அளித்தாள். தங்கள் தாயின் விருப்பத்திற்கிணங்க தெய்வ பசுவான காமதேனுவை துதித்து அதை தேவலோகத்தினின்றும் தனது ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தார். பிருகு வம்சம் தோன்றலான பாட்டனார் ரிஷிகரது சொற்படி தன் ஆசிரமத்திலிருந்து இமயமலை சென்று பரமசிவனை வழிபட்டு அவரிடமிருந்து பரசு என்ற ஆயுதத்தை பெற்றீர்கள். அவர் கூறிய அரக்கனை கொன்று உயர்ந்த பல அஸ்திரங்களை பெற்று அக்ரூத்ரவர்ணன் என்ற முனிவரை நண்பனாக பெற்று தங்களது ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தீர்கள். ஒரு சமயம் கார்த்தவீரிய அர்ஜுனன் வேட்டையாடிவிட்டு தங்கள் ஆசிரமத்திற்கு வர தங்கள் தகப்பனாரான ஜமதக்னி முனிவர் தெய்வ பசுவான காமதேனுவிடமிருந்து பெற்ற உயர்ந்த பொருட்களால் அவ்வரசனை நன்கு உபசரித்தார். அது தனது நகரத்தை அடைந்த அவ்வரசன் தீய எண்ணம் கொண்டு அமைச்சர்களின் சொற்கேட்டு அப்பசுவை விலை கொடுத்து வாங்கி வர ஒரு அமைச்சரை மறுபடியும் அனுப்பினான். பசுவை கொடுக்க மறுத்த முனிவரை தீய புத்தி கொண்ட அந்த அமைச்சன் கொன்றான். அதனால் சினம் கொண்ட காமதேனு அவனது படைகளை கொன்று குவித்தது. அவன் காமதேனுவின் கன்றினை கவர்ந்து சென்றான். பிறகு சுக்கராச்சாரியாரால் தங்களது தந்தை உயிர் தெழுந்தார். அவர் கூறியதை கேட்டு சினம் கொண்ட தாங்கள் சிவ பார்ஷதரான மகோதரனை நினைக்க அவன் கொணர்ந்த சாரதியுடன் கூடிய ரதத்தில் ஏறிக்கொண்டு அவன் அளித்த வில் பானங்கள் பரசு போன்ற கோடரி போன்ற இவற்றை ஏந்தி தனது நண்பனான அக்ரூத்ரவனுடன் கார்த்தவீரியனது நகரமான மகிஷ்மதியை அடைந்தீர்கள். கன்றுக்குட்டியை திருப்பி அளிக்குமாறு கேட்டும் கொடாததால் அவனுடன் போர் தொடங்கினீர்கள். 10,000 பிள்ளைகளோடும் 17 அக்ரூனி படைகளோடும் பெரும் சேனை தலைவர்களோடும் நண்பர்கள் குழாங்களோடும் கார்த்தவீரியன் தங்களை எதிர்த்தான். ஒரு நொடியில் தங்களது பரசுவாலும் பானங்களாலும் அவனது படைகள் சிதறின. பயந்தோடியவர்களும் இறந்தவர்களும் நீங்களாக எஞ்சிய பிள்ளைகளுடன் ஹேகேயனான கார்த்தவீரியன் தங்களை எதிர்த்தான். ஒரு சமயம் நீர் விளையாட்டிற்காக தனது 1000 கைகளால் நர்மதி ஆற்றில் நீர்ப்போக்கை தடுத்து நிறுத்தவே நதிக்கரையில் சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்த ராவணன் அதில் மூழ்கி துன்புற்று தன் கர்வம் தொலைத்தான். இவ்வாறு பெருமை கொண்ட அந்த 1000 கைகளினாலும் எய்த படைக்கலன்களும் அம்புகளையும் நீங்கள் எதிர்த்து நின்றீர்கள். அவன் ஏவிய சுதர்சனமான வைஷ்ணவ சக்கரமும் பயனற்று போனது கண்டு தாங்கள் ஸ்ரீஹரியே என்று உணர்ந்து மகிழ்ச்சியுடன் தியானித்தான். தந்தை கொல்லப்பட்டதால் பெரும் சினம் கொண்ட கார்த்தவீரின் மைந்தர்கள் தங்களது தந்தையை கொன்றனர். இதை கண்ட தாங்கள் தாயான ரேணுகா பலப்படியாக மார்பில் அடித்துக்கொண்டு புலம்பினார். அதை கண்டு பொறுக்காத தாங்கள் மிகவும் கோரமான உறுதிமொழியை கொண்டு தியானத்தினால் தேரையும் ஆயுதங்களையும் பெற்று அந்தணர்களை பகைத்த சத்திரியர்களை மழுவினால் சிதைத்தும் பானங்களால் கொன்றும் இப்பூவுலக சத்திரியர்களே இல்லாதவாறு செய்தீர்கள். பிறகு தங்கள் தந்தையை பிழைக்கச் செய்து 37 முறை சத்திரிய கூட்டத்தை ஜெயித்து அவர்கள் உதிரத்தால் நிரம்பிய மைந்த பஞ்சகம் என்ற பெரிய இரத்தமடுவில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தீர்கள். பிறகு குரு திலகமே, பிருகுகுல திலகமே, அஸ்திரங்கள் அனைத்தையும் துறந்து மகேந்திரமலையில் தாங்கள் தவம் செய்து கொண்டிருக்கையில் கோகர்ணம் வரை உள்ள நிலம் கடல் நீரிலேயே முழுகுவது கண்ட முனிவர்கள் தங்களை வந்து வேண்டினார்கள். தியானத்தின் வில்லை வளைத்து அதில் ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்தது கண்டு பயந்த சமுத்திரத்தை வேள்வியில் பயன்படும் சொரூபம் என்ற ஒரு கரண்டியை எரிந்து அந்த எல்லை வரை கடலை விலகச் செய்து கேரள தேசத்தை மேலே தூக்கி நிலை பெறச் செய்தீர்கள்.
அத்தகைய குருவாயூரப்பா என்னை காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.